ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கூட்டாட்சி முறைக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மத்திய பாஜக அரசு கொண்டுவர முயற்சிக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை நோயை விட மோசமான சிகிச்சை என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள் என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது தொடர்ச்சியாகவே பேசப்பட்டு வருகிறது மத்திய அரசு. இந்த நிலையில் அது நோயை விட மோசமான ஒரு தீர்வாகும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தனியார் நாளிதழில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய கட்டுரையை குறிப்பாக சுட்டிக்காட்டி இதனை முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் தலைக்குள்ளாக மாற்றுகிறது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அப்படி மாற்றுவதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே போல ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பிரிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற பொறுப்புணர்வை பலவீனப்படுத்தும் ஒரு அடக்குமுறையாக இதை பார்ப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற நம்பிக்கை சார்ந்தது மட்டுமல்ல எனவும் மாறாக தேசிய தேர்தல் ஒத்துப்போகும் வகையில் இந்த மாநில ஆணைகளை துண்டிக்கக்கூடிய வகையில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அமைக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். ஒத்திசைவு என்ற பெயரில் நீண்டகால தேர்ந்தெடுப்பதை நிர்வாகத்தை செயல்படுத்துவதன் மூலமாக கூட்டாட்சியை மீறும் அபாயமும் இதற்கு இருக்கிறது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அரசியலமைப்பு மனநிலையை சமநிலையை அதிகாரத்தின் போற்றிருக்கக்கூடிய வகையில் மக்களின் உரிமைகளையும் பறிக்கக்கூடிய வகையில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கும் எனவும் ஜனநாயகம் நிர்வாகம் வகிக்கக்கூடிய வகையில் மறுவடிவமைப்பு செய்யக்கூடாது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நோயை விட மோசமான ஒரு தீர்வாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கூட்டாட்சி முறைக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மத்திய பாஜக அரசு கொண்டுவர முயற்சிக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை நோயை விட மோசமான சிகிச்சை என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள் என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது தொடர்ச்சியாகவே பேசப்பட்டு வருகிறது மத்திய அரசு. இந்த நிலையில் அது நோயை விட மோசமான ஒரு தீர்வாகும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தனியார் நாளிதழில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய கட்டுரையை குறிப்பாக சுட்டிக்காட்டி இதனை முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் தலைக்குள்ளாக மாற்றுகிறது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அப்படி மாற்றுவதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே போல ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பிரிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற பொறுப்புணர்வை பலவீனப்படுத்தும் ஒரு அடக்குமுறையாக இதை பார்ப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற நம்பிக்கை சார்ந்தது மட்டுமல்ல எனவும் மாறாக தேசிய தேர்தல் ஒத்துப்போகும் வகையில் இந்த மாநில ஆணைகளை துண்டிக்கக்கூடிய வகையில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அமைக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். ஒத்திசைவு என்ற பெயரில் நீண்டகால தேர்ந்தெடுப்பதை நிர்வாகத்தை செயல்படுத்துவதன் மூலமாக கூட்டாட்சியை மீறும் அபாயமும் இதற்கு இருக்கிறது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அரசியலமைப்பு மனநிலையை சமநிலையை அதிகாரத்தின் போற்றிருக்கக்கூடிய வகையில் மக்களின் உரிமைகளையும் பறிக்கக்கூடிய வகையில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கும் எனவும் ஜனநாயகம் நிர்வாகம் வகிக்கக்கூடிய வகையில் மறுவடிவமைப்பு செய்யக்கூடாது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நோயை விட மோசமான ஒரு தீர்வாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.